நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் 4 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. இதில் வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து 13,42,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதில் மேல் 6.5 lakhs, ஃபீமேல் 6.8 lakhs, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து 158 பேர் இருக்காங்க. பிடபிள்யூடி வந்து 8,250 அண்ட் இந்த தடவை ஸ்பெஷலாக வந்து 85+ ஓட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் 12,035 இருக்கிறாங்க. சர்வீஸ் ஓட்டர்ஸ் 293 இருக்கிறாங்க. இதில் நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு 1417 இருக்கிறாங்க. இதில் வந்து போலிங் லொக்கேஷன்ஸ் 535. இந்த இடத்துல இருக்கிற 535 லொக்கேஷன்ஸில் 1417 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து 178. வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம எல்லா 100% வல்னரபிள் போலிங் ஸ்டேஷனை லைவ் கவரேஜ் பண்ணிடுறோம். எலெக்ஷன் அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நமக்கு எம்சிசி வந்த உடனே நம்மகிட்ட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டி டீம்ஸ் வந்து 12 பேர் இருக்கிறாங்க, எஸ்எஸ்டி 12 டீம்ஸ் இருக்காங்க, அந்த வீடியோ சர்வேலன்ஸ் டீம் 4 பேர் இருக்கிறாங்க. டோட்டலாக 127 ஜோனல் டீம்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே 24/7 ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நமக்கு டோட்டலாக இந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ண போகிற போலிங் பர்சனல் 6,708. இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கண்டினியூஸாக ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு 16 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நோடல் ஆஃபீஸர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் எல்லாமே நமக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே இருக்குது. ஏதாச்சும் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜோனல் டீம் வந்து ரெடியாக இருக்காங்க. சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் இருக்குது, அது எதுவுமே நமக்கு சிரமம் இருக்காது. 4 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் நம்ம இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் வச்சுருக்கோம். ஆலந்தூரில் வந்து ஏஜேஎஸ் நிதி ஸ்கூல் ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூரில் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், உத்தரமேரூரில் திருப்புலிவனம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காஞ்சிபுரமில் ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுதான் இவிஎம் ஸ்ட்ராங் லொகேஷன். இங்கே வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காஞ்சிபுரத்தில். இதுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் ஸ்மூத்தாக போகிறதுக்கான எஃபர்ட் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். சின்ன லெவல், வில்லேஜ் லெவல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய சஜஷன்ஸும் எங்களுக்கு சொல்லுங்கள், வில் இம்ப்ளிமெண்ட் தட். மெயினாக பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் எனிதிங் வந்து சி விஜில்னு ஒரு ஆப் இருக்குது, யார் வேணால் கொடுக்கலாம். அந்த ஆப் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ யாரும் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து 24/7 கண்ட்ரோல் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஓ ஆஃபீஸில் இருக்குது, ஒவ்வொரு ஏஆர்ஓ ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை தவிர நான் எங்கேயுமே கால் பண்ண விரும்பல, என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குது, வீடியோ ப்ரூஃப் இருக்குது, ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்குது, இந்த மாதிரி வயலேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சி விஜில்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எனிபடி கேன் ஃபைல் எனி கம்ப்ளைண்ட். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி தீபாவளி பண்டிகைக்கு 2 மணி நேரம் வெடி வெடிக்கணும்னு சொல்லியிருக்கும்போது இந்த பிரச்சாரத்தின் போது வெடி வெடிக்கக்கூடாது. வெடி வெடிக்கிறது அலவுட் இல்லை. கிராக்கர்ஸ் போடக்கூடாது. எல்லாமே பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் பெர்மிஷன் இல்லை. மறைந்த தலைவர்களுடைய சிலையை மூடணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி மறைந்த தலைவர்கள் இப்போ இருக்கிறவங்க யாரும் சிலை இருக்கக்கூடாது. மறைந்த தலைவர்கள் சிலை இருக்கலாம். ஆனால் அந்த சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அவங்களுடைய கொடியோ அவங்களுடைய சின்னமோ அதை இருக்கக்கூடாது. அதெல்லாம் மறைச்சிடணும். ஆனால் அந்த கல்வெட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த கல்வெட்டையும் கம்ப்ளீட்டாக மறைச்சிடணும். சிலை இருக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.